பைபிளை படித்தவர்களுக்கு தெரியும். லூத் என்பவனுடைய மகள் அவரோடு 2 மகள்களும் அவரோடு சேர்ந்தார்கள், மருமகன்களை சேர்ந்தார்கள் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோமே. அது பொய்க்கதை இல்லை. அன்றைக்கு சமூகத்தில் இந்த அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டுதான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்கிறார் அல்லது கேட்கிறார், செய்தி தெரிகிறது. இதற்குத்தான் கண்ணீர் விடுகிறார். மனித உறவுகள் இவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறதே, இதை எப்படி திருத்துவது, எப்படி சரி செய்வது? கணவன் இறந்து போய் கிடக்கிறான், மனைவி அழுது கொண்டிருக்கும் போது ஒரு கை பிடித்து இழுத்து அழுதது போதும் வாடி ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிடுறான்னு சொன்னா மனித உறவுகள் எவ்வளவு கெட்டு போயிருந்தது. கதறுகிறார். இதனால்தான் ஈரா குகையிலே போய் கதறினார், அழுதார், கண்ணீர் விட்டார். இந்த மனித குல உறவுகள் இவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறதே, இறைவா எப்படி சரி செய்ய போகிறோம்? நீ இதற்கு ஒரு வழிகாட்ட மாட்டாயா என்றுதான் அழுதார், கதறினார், கண்ணீர் விட்டார். மீண்டும் மீண்டும் போய் அங்கே இறைஞ்சுகிறார் இறைவனிடத்திலே. இது ஒரு காட்சி. இன்னொரு பக்கம் மது குடிக்கிறார்கள். இப்ப குடிக்கிற மாதிரி கோப்பையில குடிக்கிறது இல்லை, பீப்பாயிலேயே மதுவை கொட்டி ஒரு பக்கம் வாள் எடுத்து ஒருத்தன் குத்துறான், அந்த பக்கம் மது வழிகிறது. இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் மேலே குத்துறான். குத்துறது உள்ள கீழே குத்தனவன் நிறைய குடிச்சிட்டான், மேலே இறங்கி போச்சு. அவன் வாள் எடுத்துக்கிட்டு வந்து குத்தனவனை குத்துறான். இந்த பக்கம் ஏன்டா குத்தி நீ குடிச்சேன்னு. வேற யாரும் இல்லை, அப்பனும் மகனும் தான். அப்பனும் குடிக்கிறான், மகனும் குடிக்கிறான். குடிக்கிறதுக்கு கிடைக்கலன்ன உடனே கத்தி எடுத்து குத்தி விடுறான். மது என்பது மனத்தினை மயக்குகிறது, பிழை செய்ய தூண்டுகிறது. மது ஆறாக ஓடின காலம் அது. அரேபியாவில் மட்டுமில்லை, மக்காவில் மட்டுமில்லை, மதீனாவில் மட்டுமில்லை, ரியாத்தில் மட்டுமில்லை, தமாமில் மட்டுமில்லை, வளைகுடா நாடுகளில் மட்டுமில்லை, உலகெங்கும் நடந்து கொண்டிருந்தது. மது ஆறாக பாய்ந்து கொண்டிருந்தது. மனத்தினை மயக்குகிற, பிழை செய்ய தூண்டுகிற, தவறு செய்ய தூண்டுகிற மதுக்குடி வெறி உச்சத்தில் இருந்த காலம். ஐயோ, இதை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் தான் இறைவனிடத்திலே போய் இறைஞ்சுகிறார், கண்ணீர் விடுகிறார், கவலைப்படுகிறார். பிழைகள் அதிகமாகிவிட்டதே. மனத்தினை மயக்குகிற மதுவை மக்கள் சுவைக்கிறார்களே, மனத்தினை மயக்குகிறதே, பிழை செய்ய தூண்டுகிறதே. இதை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் தான் இறைவனிடத்திலே போய் கண்ணீர் விட்டு அழுகிறார், கதறுகிறார், இறைவனிடத்திலே இறைஞ்சுகிறார். உலகம் இப்படி போய்கொண்டிருக்கிறதே, மனித குலம் எப்படி போய்கொண்டிருக்கிறதே. ஆதம் நபி அலைஹி வஸல்லத்தில் ஆரம்பித்து எத்தனையோ நபிமார்களை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அனுப்பி வைத்த இறைவா, இத்தனைக்கும் பிறகும் மனித குலம் திருந்தவில்லையே, மனித உறவுகள் சீராயில்லையே, பிழை செய்ய தூண்டுகிற மதுக்குடி வெறியிலே திளைத்து கிடக்கிறார்களே. கொலை செய்கிற சிங்கத்தை விட்டு மனிதனை கடித்து புசிக்க செய்வதை வேடிக்கை பார்க்கிற மனித கூட்டம் பெருகிவிட்டதே உலகத்திலே. இன்னொரு காட்சி நடக்கிறது. ஒரு கணவன் மரணப்படுக்கையில் இருக்கிறார், சாக போகிறார். மனைவி ஆசையா கூப்பிட்டு சொல்றாரு, நான் செத்து போயிருவேன், நீ அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க யாரையாவது. ஆனா ஒரு கண்டிஷன், யாரை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உனக்கு பிடிச்ச ஆளே. நான் பயங்கரமான சூதாடி இந்த நகரத்துல, என்னை விட நல்லா சூதாடுறவனா பார்த்து கட்டிக்கன்னாராம். சாவு போற நேரத்துல சாவு போற மனுஷன் பொண்டாட்டிக்கு சொல்றாரு, நீ அடுத்து கல்யாணம் பண்ணிக்க தப்பு இல்லை, ஆனா என்னை விட பெரிய சூதாடியா இருக்கணும் கட்டிக்க அப்படின்னு சொன்னாராம். இதற்குத்தான் இறைஞ்சினார். ஒரு பக்கம் சூதாட்டம், இன்னொரு பக்கம் பொருளை பணம் கொடுத்து பொருளை வாங்கி பொருளை வித்துட்டு கொஞ்சம் அதிக பொருள் கிடைக்கும்,
மறுபடியும் பொருளை வாங்கலாம், பொருளை விற்கலாம், அதில் வர்ற பணத்தில் வாழலாம் என்பது வியாபாரம். இது உலகத்தில் நடந்தா தப்பில்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பணம் கொடுத்து பொருளை வாங்கி பொருளை விற்று பணத்தை வாங்குகிற வியாபாரத்தை விட இன்னொரு வியாபாரம் பெருசா நடந்துகிட்டு இருக்குது. பணத்தையே கொடுத்து பணத்தையே வாங்கிறது, வட்டி. பணத்தையே கொடுத்துட்டு பணத்தையே வாங்கிறது. உதாரணத்துக்கு 5% 20 மாசத்துல அசலே திருப்பி தரணும் 2 தடவை. உண்டா இல்லையா? பணத்தையே கொடுத்து பணத்தையே வாங்கிறது. ரத்தத்தை உரிவது போல யாருடைய உழைப்பையும் சுரண்டி சாப்பிடுகிற வட்டித்தனம் அதிகமாகி விட்டது உலகத்தில். இதையெல்லாம் பார்த்து வேதனைப்பட்டுத்தான் கலங்கினார், கண்ணீர் விட்டார், கதறினார், இறைவனிடத்திலே இறைஞ்சினார். நீதி இல்லாமல் போய்விட்டதே, மனித உறவுகளுக்குள் செழுமை இல்லையே இறைவா. உறவுகள் கெட்டு போனது மட்டுமல்ல, மதுக்குடி வெறி பெருகிவிட்டதே, பிள்ளைகள் மலிந்து விட்டதே, அதிகமாகிவிட்டதே, சூதாட்டம் பெருகிவிட்டதே, வட்டித்தனம் பெருகிவிட்டதே. எத்தனையோ நபிமார்களை அனுப்பி இந்த மக்களை திருத்தினாயே. எனக்கு முன்னாலே கடைசியாக வந்த ஈசா நபி அலைஹி வஸல்லம் கொடுத்த இஞ்சிலை, அவர் மூலம் நீ தந்தனுப்பிய இஞ்சில், அதாவது பைபிள், அதையும் திருத்தி திருத்தி அவரையே கடவுளாகி விட்டாங்களே. அவர் தூதராக நீ அனுப்பி வைத்தவர் தானே. இவ்வளவு ஆகிவிட்டதே. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இறைவா நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று அழுதார், தொழுதார். இந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டு இன்றைய உலகத்துக்கு வருவோம். உலகம் இன்றைக்கு 2 பட்டு கிடக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாமிய உலகம், இன்னொரு பக்கம் இஸ்லாம் இல்லாத உலகம். ஒரே உலகம்தான். இந்த உலகத்தில் 2 பகுதிகள் இருக்கின்றன. இஸ்லாமிய உலகம் ஒன்று, இஸ்லாம் அல்லாத உலகம் ஒன்று. இப்பொழுது இஸ்லாமிய உலகத்திற்குள் பாருங்கள், அங்கே பெரும்பாலும் சில பேர் தப்பு பண்ணுவான். அதுக்காக இஸ்லாமியர் எல்லாரும் தப்பானவங்கன்னு சொல்லிட முடியாது. மனித கூட்டத்தை, இஸ்லாமிய உலகத்தில் இருப்பவர்களை, இஸ்லாமியர் அல்லாத உலகத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் எடை போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், உங்களுடைய படிப்பு நிலை எல்லாம், உத்தியோக நிலை எல்லாம் என்னவாக இருந்தாலும் நடுநிலையில் நின்று யோசியுங்கள். ஒரு இஸ்லாமிய உலகத்திற்குள்ளே சகோதரத்துவம் இருக்கிறதா இல்லையா? சமத்துவம் இருக்கிறதா இல்லையா? மனிதனை மனிதன் நேசிப்பது இருக்கிறதா இல்லையா? மனிதனுக்கு மனிதன் உதவ வேண்டும் என்ற பக்குவம் இருக்கிறதா இல்லையா? பொறுமை இருக்கிறதா இல்லையா? மனிதனுக்கு மனிதன் இம்சிக்க கூடாது என்கிற தன்மை இருக்கிறதா இல்லையா? நான் எம்ஏ படித்தவன், எம்எஸ்சி படித்தவன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்கினவன். ஆனால் இமாமு, அவ்வளவு படிப்பு படிக்காத இமாம், என்னை விட வறுமையிலே கூட இருப்பார். ஆனால் அவர் தொழுவதற்கு அழைப்பு விடுத்தால் அவர் முன்னாலே நிற்கும் பொழுது நான் பின்னாலே நின்று அல்லாஹு அக்பர் என்ற உடனே கையை கட்டிக்கொண்டு இறைவனோடு ஒன்றி போகிறேனே. இது வேறு எங்கு உங்களாலே பார்க்க முடிகிறது? இந்த சமத்துவம் இறைவனின் படைப்பிலே. நான் இன்னொன்றை கூட இந்த கட்டத்திலேயே சொல்ல விரும்புகிறேன். பெரியார் தாசனா இருக்கும்போது அத்வானி எனக்கு எதிரி, அதாவது பாஜகவை சேர்ந்தவர். அந்த தலைவர் எனக்கு எதிரி. பெரியார் தாசன் பேசினாலே அத்வானிக்கு எதிராக தான் பேசுவார். ஆனால் இன்னைக்கு கேட்டீங்கன்னா, அப்துல்லாவான பிறகு எனக்கு அவர் சகோதரர் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அத்வானி எனக்கு சகோதரர். ஏனென்றால் அவரும் இறைவனாலே ஆதமின் சந்ததியாய் படைக்கப்பட்டவர், நானும் ஆதமின் சந்ததியாய் வந்தவன். நாங்கள் சகோதரர்கள் தானே. எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரியல. அதுதான் தகராறே தவிர, எனக்கு இது தெரிஞ்சு போச்சு அவரு எனக்கு சகோதரர்னு. அவருக்கு என்ன சகோதரர்னு தெரியாது, அவ்வளவுதானே தவிர ஆதம் அலைஹி வஸல்லத்தினுடைய சந்ததி தானே அவரு. இந்த சகோதரத்துவம் இன்றைக்கு இஸ்லாமிய உலகுக்குள் பெரும்பாலும் இருக்கிறது.
இஸ்லாமிய உலகுக்கு வெளியே இந்த சகோதரத்துவம் இருக்கிறதா? ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். சிங்கத்தில் பசி ஆற்றுவதற்காக மனித உயிரை பேய்த்து போடுகின்ற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இன்றைக்கும் இருக்கிறது. பார்த்தீர்களே, ஈராக்கிலே அப்பாவி மக்களை கொன்று குவித்ததே அமெரிக்க அரசாங்கம் படையெடுத்து வந்து. என்ன காரணம் சொன்னாங்க? அங்கே ரசாயன ஆயுதம் இருக்குதான்னு தேடுறோம்னாங்க. உண்மையிலேயே இருந்திருந்தா அங்க வந்து வெடிகுண்டு வெடிப்பியா? நீ உனக்கு தெரிஞ்சு இருக்குது அங்க ரசாயன ஆயுதம் இல்லைன்னு. இருந்தா நீ வந்து வெடிச்சிருப்பியாங்க. இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் வந்து வெடிச்சு கொன்னுட்டு மக்களை குவிச்சுட்டு கொன்று குவித்த பிறகு கடைசியா சொன்னாங்க, ஆமா இங்க ரசாயன ஆயுதமே இல்லைன்னா பாருங்க. எப்போ? மக்களை கொன்று குவித்து விட்டு சொன்னான். சிங்கத்துக்கு பசி ஆறுவதற்கு மனித உடல்களை தூக்கி போட்டவனுக்கும் இவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க நீங்க. இஸ்லாமிய உலகுக்கு வெளியே இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இஸ்லாமியர் தான் தீவிரவாதின்னு டிவி காட்டுது, இஸ்லாமியர் தான் தீவிரவாதின்னு பத்திரிகை சொல்லுது, இஸ்லாமியரை தான் டிவி விமர்சனத்துல தீவிரவாதின்னு சொல்றாங்க. எப்படிப்பா அவன் தீவிரவாதின்னு சொன்னா, அவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்குறோம், 14 வருஷம் ஆகுது, இன்னும் விசாரிக்கவே இல்லை. 56 பேரை ஜெயிலில் போட்டு இன்னும் விசாரிக்கவே இல்லை. அப்புறம் 2-3 பேரை விசாரிச்சு கடைசியா பார்த்து, ஆமா குணங்குடி அனீபா 14 வருஷம் ஜெயிலில் இருந்தான், ஒன்றும் அவன் தப்பு பண்ணதுக்கு ஆதாரமே கிடைக்கல, விடுவிச்சிட்டோன்றாங்க. தடா ரஹீம் 17 வருஷம் வச்சிருந்தாங்க, 14 வருஷம் அவனையும் வச்சிருந்தாங்க. வச்சிருந்து ஜெயிலில் ஒரு விசாரணையும் இல்லாம கடைசியில நீதிபதி பார்த்து, ஆமா இவன் எந்த தப்பும் பண்ணல, குற்றம் நிரூபிக்கப்படல, வெளியே போன்னு விட்டுட்டாங்க. அவன் குற்றம் நிரூபிக்கப்படல, தப்பு பண்ணல, வெளியே விட்டுட்டீங்க. தப்பு பண்ணாதவனை 14 வருஷம் வச்சிருந்தீங்களே, நீங்க பண்ண தப்புக்கு என்னடா தண்டனை? இதை நம்ம பெரிய முஸ்லீம்க தாடி வச்சுருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை கேட்டு ஒன்றும் ஆக போறதுன்னு நல்லா தெரியும், அனுபவம். சும்மாவே சொல்லிடுறான். ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் டீச்சரை கத்தியில குத்தி விட்டான், செத்து போயிட்டாங்க. அதை ரகசியமா எழுதுறான் பத்திரிகையில். அந்த பையன் பேரை இஸ்மாயில்னு இப்பதான் சொல்றாங்க. அன்னைக்கு என்னன்னு எழுதுனாங்கன்னா, ரஃபீக் என்பவரின் மகன் அப்படின்னு எழுதுறான். அதுவே ஒரு முருகேசன் கொலை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்களா? கிறிஸ்தவர் கொலை பண்ணிட்டு இருந்தாக்க கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்களா? முஸ்லிம்னா மட்டும் அது தனியா அவர்கள் இஸ்லாமியர்ன்றாங்க. உண்மையில் என்ன நடந்தது? அந்த பையன் 6 வயதிலேயே மனோதத்துவ ரீதியாக மனச்சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறான். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு உண்மையிலேயே இந்த கையை இதுக்கு மேல தூக்க முடியாது, இவ்வளவுதான் தூக்க முடியும். வலி, பயங்கரமான வலி, மூட்டு பிசைகிடுச்சு, வலிக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிறேன். இந்த பக்கம் இவ்வளவுதான் என்னால் தூக்க முடியும், இதுக்கு மேல தூக்கினா வலிக்கும். தொழுகை நடத்தும் போதும் கூட முன்னால் இப்படி வைக்க முடியல, இப்படித்தான் வைக்க முடியுது என்னால. அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது, கையை தூக்க முடியல. இப்ப இவ்வளவு வலி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு, பக்கத்துல உக்காந்து இருக்கிறேன்னா இந்த தம்பி வந்து கையை பிடிச்சி ஒரு இழுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராது? ஐயா எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும், ஐயா வலிக்குதுப்பா விட்டுருப்பான்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானா? இவர் ஒரு இழுத்து விட்டாரா, வலி உசுறு போகுதுன்னு நான் கையை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கிறேன்னா அவர் வர்றாரு, இன்னொரு முறை பிடிச்சி இருக்கிறாரு. இப்போ என் நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஐயா தயவு செய்து இழுக்காதீர்கள், எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்வேன். யோ இன்னொரு தடவை வலிச்ச மாவனை அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? இது போதாதுன்னு அவர் ஒரு தடவை இழுக்கிறாரு, இவர் ஒரு தடவை இழுக்கிறாரு.